கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லபடி இருக்கும். உங்கள் ராசியிலே சூரியன், புதன், கேது அமர்ந்து உங்களுக்கு குரு பார்வையுடன் இருப்பதால் உங்கள் ராசிக்கு இவர்களெல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தருவார்கள். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை எல்லாம் குரு பகவான் பார்த்துக் கொள்வார். குரு உங்களை பார்ப்பதும், புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதும், சூரியனும் அங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கேதுவும் அங்கு இருப்பதால் அனைவருக்குமே இந்த இடத்தை உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் இவர்களாலெல்லாம் நல்ல பலன்களை அதிகம் நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து இவரும் உங்களுக்கு பண விஷயங்களில் சொந்த வீட்டில் இருப்பதால் சுக்கிர பகவான் மிக நல்ல பலன்கள், வேண்டிய பண உதவிகள் இவர் செய்வார். குடும்பத்தில் நிம்மதியையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குவார். சுக்கிரனால் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை அதிகம். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இட சந்திர பகவான் இவர் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவரும் உங்களுக்கு அதிக கெடுபலன்கள் எல்லாம் எதுவும் இல்லை. நல்ல பலன்களை அதிகம் உங்களுக்கு சந்திர பகவான் வழங்கப் போகிறார். இவராலும் இந்த வாரம் உங்களுக்கு எந்தவித கெடுபலன்களும் கிடையாது. அடுத்து உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நன்மைதான். ஆனாலும் அவர் இருக்கும் இடம் அவ்வளவு தொழிலில் ஓரளவுக்கு மந்த நிலையை காணும். செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடமாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் அவற்றை பார்த்து சமாளித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வீடு, வாகனம், வண்டி இவற்றால் சிறிது பிரச்சனைகள் நடக்கலாம். இவற்றை சற்று சமாளித்துக் கொள்வீர்கள். 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பகவான். இவர் உங்களுக்கு கெடுபலன்கள், தந்தை வகை பிரச்சனைகள், அவர் வகை உறவுகளால் நடக்க இருக்கும் தொல்லைகள், அவர்கள் படும் சிரமங்களை எல்லாம் நீங்கள் சற்று தந்தை வகை உறவுகளுக்கு நீங்கள் சமாதானமாக செய்து கொடுங்கள். அவர்களுக்கு நல்லதே செய்யுங்கள். உங்களுக்கு குரு பகவான் பார்வை அந்த இடத்தை பார்ப்பதால் 9ஆம் இட பலன் உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதால் நீங்கள் செவ்வாயால் எந்த சிரமங்களும் அதிகம் பட வேண்டியதில்லை. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து மிக நல்ல பலனை தருவார். சனி 6ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக நல்லது. சனி 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் நன்மையை அதிகம் செய்ய காத்திருக்கிறார். சனியால் உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் அதிகம் இல்லை. பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையை தருவார், செய்வார், சமாளிப்பீர்கள் எந்த கஷ்டங்களையும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து உங்களுக்கு மனைவி விஷயங்களிலும் வெளிவட்டார நட்பு பிரச்சனைகளும் சற்று சங்கடங்களாக இருக்கும். மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இந்த வாரம் மருத்துவ செலவுகள் இருந்தால் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ராகு பகவானால் நடப்பு இருப்பதை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து இவற்றை எல்லாவற்றையுமே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அனைத்தையுமே சமாளித்துக் கொள்வீர்கள். குருவால் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் அதிகமே நடக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் நன்மைகள் அதிகம், கஷ்டங்கள் குறைவு. சுபம்.